ரெட்சோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். தனுஷு ராசி நேயர்களே, தனுஷு குருங்க, அவரை வழிபடாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக வழிபடணுங்க. குருவை நேருக்கு நேர் வழிபட்டா நல்லதா? எப்படி வழிபட்டா எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்? எங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குமா? போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் வர வேண்டிய காலமும் வரப்போகிற காலமும் வாழ்கின்ற காலமும் வாழப்போகிற காலமும் பொற்காலமாக இருக்குமா? இருக்குங்க. கண்டிப்பாக தனுஷு ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, குரு பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடுங்கள். குருவை பார்க்க கோடி நன்மை உண்டு. குருனா கடவுள் குரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான், உங்களுக்கு பழைய ஆசிரியர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் ஒரு முறையாவது வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் நல்லா இருக்கும். ஏன்னா தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, தனுஷுனா குருங்க. அப்போது யார் மேலே நம்ம ஒரு எப்போவுமே வில்ல வந்து பேச்சு வந்து வீச்சாக இருக்காமல் பேச்சு தன்மையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதட்டாமல் இருந்து பாருங்க, அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம்? தனுஷு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது அப்படின்னா, நீங்கள் படித்த ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கிட்ட கலைகளாக இருக்கட்டும், எதுவாக ஏன்னா இருக்கட்டும், உங்களுக்கு ஒருத்தர் எழுத்து போடுறது கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் இப்படி லைனாக படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம மைண்டில் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகுது. யாராவது ரெஜிஸ்டர் ஆகினா சில பேருக்கு 10th மிஸ்ஸை ரெஜிஸ்டர் ஆகும், +2 மிஸ்ஸை ரெஜிஸ்டர் ஆகும், காலேஜ் மிஸ்ஸை நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அம்மா என்னை ப்ரீகேஜியில் எல்கேஜியில் எந்த மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கும், கண்டிப்பாக அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மிஸ்ஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏன்னா நமக்கு அம்மா அப்பா கண்டிப்பாக சொல்லி தருவாங்க, சொல்லி தந்திருப்பாங்க. நமக்கு வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு எழுத கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்கூலில் நமக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கையை பிடிச்சு ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் போட கற்றுக் கொடுத்துருப்பாங்க. போட கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆசிரியர் தான் நம்ம முதல்ல ரசித்து நம்ம கையை பிடித்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆசிரியர்கிட்ட இந்த தனுஷு ராசி நேயர்கள் வந்து ஒரு முறை பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. நான் எங்கே எல்கேஜி மிஸ்ஸை போய் தேடுறது, நான் எங்கே யூகேஜி மிஸ்ஸை போய் தேடுறது, நீங்கள் வேறங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரி விடுங்க, எல்கேஜி மிஸ்ஸை தான் தேட முடியல, யூகேஜி மிஸ்ஸை தான் தேட முடியல, சரி 8th 9th 10th +1 +2 காலேஜ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கலை, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் குருவை இருந்தாங்கன்னா அந்த குருவிடம் ஆசீர்வாதம் முழு மனதோடு வாங்கிட்டு வாங்க. அடுத்தடுத்த சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிமேல் திருமணம் கைகூடி வரும். பூர்வீகத்தை கட்டிடத்தை பாதியில் விட்டவங்க அது என்னன்னு போய் பார்த்துட்டு சரி செய்துட்டு வாருங்கள். பூர்வீகத்தை பாழடைஞ்சு இருக்கிற கட்டிடத்தை எல்லாம் உங்களால் என்னெல்லாம் அதை சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தால் தனுஷு ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. சொத்து விவகாரங்கள், சொத்து ஏமாற்றப்பட்டு இருந்தீங்க, பிறரால் பிரத்யாரால் நீங்கள் ஏமாற்றம் நிகழ்ந்து இருக்குது, இப்படி எங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற எல்லாருக்குமே இனிமேல் வர காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, அவங்களே வாலண்டரியாக வந்து இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியாக தனுஷு ராசி நேயர்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பிரத்யாரால் உங்களுக்கு அந்நியரால் உங்களுக்கு நிறைய உதவிகளும் நல்ல சேம விஷயங்களும் நடக்க நிறைய நம்ம தனுஷு ராசிகளுக்கு வாய்ப்பு உண்டு. குரு பகவானை வழிபடுங்கள், குருவை வழிபடுங்கள், நினையுங்கள், பெற்றவர்களை மதியுங்கள், கடைப்பிடிங்கள், எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். தனுஷு ராசி நேயர்களும் ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. நம்ம நங்காநல்லூரில் இருக்க ஆஞ்சநேயரை டைம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லாருமே அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், லீவ் டைமில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து நம்மளுடைய முதல் கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிறு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த டைம் நம்ம வீட்டில் இருக்கோம், திங்கட்கிழமை நம்ம வந்து 2வது கிழமையை தான் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இல்லையா, அவரோட வெப்பம் தாங்க முடியாமல் அந்த கதிர்வீச்சு அதிகப்படியாக அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை இருக்குன்றதுனால அந்த நாளை ஓய்வு நாளாக நமக்கு கொடுத்தது.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓய்வு நாளில் தான் அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். அந்த ஒரு நாளும் எனக்கு வேலையா, அந்த ஒரு நாளும் இங்கே போன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, அந்த ஒரு நாள் முடியலனாலும் சனிக்கிழமைகளில் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ரொம்ப நான் புஷ் பண்ணலை, டைம் கிடைக்கிற போது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான். அப்போ ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. ஒரு 5 வாரமோ 11 வாரமோ அந்த நங்காநல்லூரை போயிட்டு அவரை வந்து பாருங்கள். ஒரு 1/2 hour உட்காருங்க. என்ன வடை மாலை சாப்பிட்டு நினைக்கிறீங்களா, சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு துளசி மாலை வாங்கி தரணும்னு தோணுதா, வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுதோ அந்த விஷயத்த நல்லபடியாக நல்ல முறையில் நல்ல விதமாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய வெற்றிகள் குவியும். ஏன்னா ரொம்ப கோபம் வந்து வந்தால் பீக்கில் கோபம் வரும். அப்படியே வரலைன்னா அப்படியே சத்தமே இல்லாமல் அமைதியாகிடுவாங்க. அந்த பீக்கில் கோபம் வராமல் ஒரே சீர்நிலையாக ஒரே சமநிலையாக இருக்கிறதுக்கான காலகட்டத்தில் இப்படி நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பாசிட்டிவாக நீங்கள் வழிபடும்போது நல்ல விஷயங்களாக நம்ம வீட்டில் குவிய ஆரம்பிக்கும். அந்த நீங்கள் கொஞ்ச நேரம் கோவிலுக்கு வரும்போது வீட்டில் அமைதிகள் நிலவும். நீங்கள் இருக்கிறதுனால பிரச்சனை நான் சொல்ல வர மாட்டேன். இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குமோ சின்ன சின்ன மைனஸ் நடக்காது. நடக்கிற டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த கிராவிட்டி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லோரும் போவாங்க. நல்ல மனுஷாளுங்க போவாங்க, அவங்கள பார்ப்போம், அவங்க பேசுகிறத கேட்போம். இதெல்லாம் கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம காதில் போய் நம்ம மூளைக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை சுற்றி எல்லா நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளாக நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த படிக்கட்டு ஏறத்துக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. போனதெல்லாம் போய் பழைய மனிதராக இருந்த விஷயங்களெல்லாம் மாறி புது மனிதராக உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாக வெற்றியாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி கையெடுத்து கும்பிடுற மாதிரி உங்கள் வாழ்க்கையை இனிமேல் புதுசான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வாழுங்க, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டு. நாங்கள் வீட்டில் இந்த சிம்பிள்ஸை நோக்கி என்னென்ன ஜீவன்களை நம்ம வீட்டில் வந்து வளர்ப்போம். சில பேர் நாய் வளர்க்கலான்னு சொல்கிறாங்களா மேம், பூனை வளர்க்குறான்னு சொல்கிறாங்களா மேம். எனக்கு நாய்னா பயம் மேம், எனக்கு அலர்ஜி. பூனைனா அதை விட அலர்ஜி மேம். நான் என்ன மேம் வளர்க்குறது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மீன் வளர்க்கலாங்க. மீன் என்னென்னா 8 சிகப்பு மீன்ங்க, 8 சிகப்பு மீன், இல்லைன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஒரு கருப்பு மீன். அப்போ என்ன ஆகிறாங்க, அந்த இடத்துல 9 நவகிரகங்களும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் அவங்கள ஆட்சியில் இருக்காங்கன்னு நினச்சிப்போம் நம்ம. சரிங்களா, அவங்கள எந்த பக்கம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கில் நம்ம வைக்கலாம். அப்போ தென்கிழக்கு திசையை நோக்கி நம்ம வைக்கும்போது நல்லா சுத்தமான ஒரு இடத்துல அதை வந்து தூய்மைப்படுத்தணும். சில பேர் சொல்லுவாங்க நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க கழுவுங்க, எங்க நான் 20 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுங்க. அது எப்படிங்க, நம்ம எப்படி தினந்தோறும் சுத்தமாக இருக்குமோ சரி, தினந்தோறும் வந்து அந்த மீன்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியலன்னா ஒரு 3 days 4 days வந்து அதை சுத்தப்படுத்துகிற அதை கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு ஃபுட்டுனா கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும், அதை தண்ணி அளவை பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்துட்டு அந்த தென்கிழக்கு மூலையிலையும் அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பக்கத்துலையும் நீங்கள் வைக்கும்போது நல்ல விஷயங்களாக நல்லதே நடக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் வருது, ஏதோ ஒரு சஞ்சலம் வருது, மனக்குழப்பம் இருக்குது, மாமியாருக்கு மருமகளுக்கு சச்சரவு இருக்குது, சண்டை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குன்னா அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணும், ஏதோ ஒன்று வந்து அவங்க உயிர் விடுவாங்க. அப்போ அவங்க அந்த மீன் வந்து உயிர் விட்டோம்னு நீங்கள் அதனால் அபசகுணம் நினைக்க வேண்டாம். நமக்கு வர பிரச்சனை ஏதோ வந்து அந்த ஜீவராசி எடுத்துக்கிச்சு நினச்சிட்டு ஒரு 4 நாளோ ஒரு 5 நாளோ ஒரு 7 நாளோ ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு மீனை நீங்கள் வாங்கி விடுங்க. சரி, இதனால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், மீன் வந்து பொதுவான ஒரு விஷயம் நம்ம வளர்க்குறதுனால மீன் வந்து இனத்தை பெருக்கெடுக்கிறது, இனத்தை குட்டி போட்டு அது சங்கதியை வந்து வளர்க்குறது. அப்போ என்ன ஆகணும், நம்ம சங்கதிகளை தொடர்ந்து வளர்த்து நல்ல பாசமாக அன்பாக நேசமாக இருப்போம்னு ஒரு ஐதீகம். அப்புறம் என்ன பண்ணலாம் நம்மனா, மீன் கீச்செயின் கூட யூஸ் பண்ணலாம். அது யார் யூஸ் பண்ணலான்னா இந்த மீன ராசிக்காரங்க நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. மீன ராசிக்காரங்க மீன் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த அதில் பேராசிரியர் அதில் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பலமான ஒரு இடத்துல இருக்கார். அப்போ வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு கீச்செயின், மீன் வாங்க முடியாதவங்க சொல்கிற ஒரு கீச்செயின் வந்து மீன் கீச்செயினை வாங்கி நம்ம வச்சுப்போம். ஸோ இது என்ன ஆகுனா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளையே நம்ம பாசிட்டிவாக மாற்றும் போது நல்லாயிருக்கும். நமக்கு எல்லா டைம்லேயும் எங்கே 7:30 சனி நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். இதனால் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது, தூங்காமல் இருக்க முடியாது. நம்மளோட ரெகுலரான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம கண்டக சனி, பாதக சனி, ஜென்ம சனி, அத்தம சனி, அத்தாஷ்டம சனி, எந்த சனி நடந்தாலும் எந்த சனி பகவானோட ஆதிக்கம் இருந்தாலும் பெருசாக நம்மளை ஒன்றும் தாக்காதுங்க. இதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு ஐயோ எனக்கு வந்து 7:30 சனி நடக்குது, எனக்கு சந்திராஷ்டம் நடக்குது. சந்திராஷ்டம் நடந்தால் என்ன, அமைதியாக இருன்னு சொல்கிறது. உன்னுடைய வாயை அமைதி காக்கவும் அப்படின்ற ஒரே ஒரு அர்த்தம். அது நம்மளால காக்க முடியாதா? அன்னைக்கு ரொம்ப நீண்டு பேச வேண்டாம்,
எல்லாரும் எஸ் ஆர் நோ இது மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயம் பிரச்சனைகள் வர போகிறது கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் வீட்டில் குவியும்.